பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாண்டியன் வந்து மயில கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்பா மயிலு, சர்டிபிகேட்டை கூட ஒழுங்கா வைக்க மாட்டியா? சரி, ஒழுங்கா வைக்கல தான் ஒரு இருக்கட்டும். ஆனா இப்போ வந்து அதை போலீஸ் சர்டிபிகேட் அது கேட்குறாங்க. அப்பதான் வேலைக்கு பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அதுவாத ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியதானன்றாங்க. இல்ல மாமா, இங்க போறதா வேலைக்கு போறதா எதுவுமே தெரியாம ரொம்பவே கன்ஃபியூஸ்ல இருந்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி சரி விடுப்பா, பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அங்க பாண்டியன் சொல்றாங்க. உடனே மீனா வந்து, விடுங்க மாமா, நான் ஃப்ரீயா இருக்கும்போது மயில் அக்காவை கூட்டிட்டு போயிட்டு சர்டிபிகேட்டுக்கு என்ன அரேஞ்ச் பண்ணணுமோ அது எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மயில ஒரு பக்கம் அவ்வளவுதான் போச்சு போச்சு, இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, அவ்வளவுதான், நம்ம மாட்ட போறோம் நல்லா நினைச்சு ரொம்பவே பயங்கர வருத்தத்துல வந்து இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா ராஜியை சாப்பிட கூட்டிட்டு போயிருக்காங்க கதிர் ஹோட்டலுக்கு. உடனே ராஜி வந்து அதுல இருக்க ஐட்டத்தோட வெளியே பார்த்ததும், இல்ல இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, வா நம்ம வேற கடைக்கு போகலான்றாங்க. உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ ஆர்டர் பண்ணுன்னு சொன்னதும் பிரியாணியோட ரேட்டு வந்து பயங்கர ஐயா இருக்கு. உடனே வந்து கதிர் வந்து எனக்கு பரோட்டா, அவங்களுக்கு பிரியாணின்னு சொல்றாங்க. உடனே ராஜி வந்து, எனக்காக வந்து நீ வந்து உனக்கு பிடிக்காத சாப்பாடை சாப்பிட்றீன்னு சொல்லிட்டு ராஜி வருத்தப்பட்டு இருக்காங்க. உடனே நம்ம ராஜி ரெண்டு பேருமே வந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ராஜி வந்து, எனக்கு பீச்சுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, நீ என்னை கூட்டிட்டு போறியான்றாங்க. இல்ல அவங்கள வந்து பேசஞ்சர்ஸை நம்ம பிக் பண்ணணும், அதனால முடியாதுன்னு சொல்றாங்க. சரி இருக்கட்டும் பரவாயில்ல வான்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ராஜிய பீச்சுக்கு கூட்டிட்டு போறாங்க. கதிர் ரொம்பவே சந்தோஷமா ஹாப்பியா வந்து ஜாலியா நம்ம ராஜி விளையாடிட்டு இருக்காங்க. கதிர் கிட்ட ராஜி, உனக்குன்னு ஏதாவது ஆசை இருக்குமா? எனக்கு இந்த பீச் பாக்குறது ரொம்பவே பிடிக்கும், அந்த மாதிரி தான் சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்கு என் கூட இருக்கவங்கள சந்தோஷமா பாத்துக்கணும், அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதும் இதை கேட்டதுமே ராஜி ரொம்பவே வெட்கப்படுறாங்க. கதிருக்கு தெரியாதே ராஜி வந்து போட்டோ எடுத்து அதை மீனாவுக்கு அனுப்புறாங்க. மீனாவும் யாருக்கும் தெரியாம அந்த போட்டோவை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ராஜி கதிர் மேல இருக்கிற காதல கதிர் கிட்ட சொன்னா அதை நம்ம கதிர் ஏத்துப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.